அம்முஸ் டைரி. மேஜிக் பானையும் பூஞ்சோலையும். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பர் மேஜிக் கதையை கேட்க போகிறோம். குட்டி பானை செஞ்ச ஒரு பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். அவர் தினமும் ஆற்றுக்கு போய் 2 பெரிய பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அதில் ஒரு பானை ரொம்ப புதுசாக அழகாக இருக்கும். ஆனால் இன்னொரு பானையில் ஒரு குட்டி விரிசல் இருந்துச்சு. ஆற்றுல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த நல்ல பானை முழு தண்ணியோடு வரும். ஆனால் அந்த விரிசல் விழுந்த பானையில் பாதி தண்ணி கீழே சிந்தி வீட்டுக்கு வரும்போது வெறும் பாதி தண்ணி தான் மிஞ்சி இருக்கும். அந்த புது பானைக்கு தன் மேலே ரொம்ப கர்வம். அது அந்த விரிசல் விழுந்த பானையை பார்த்து, உன்னால ஒரு முழு பானை தண்ணியை கூட கொண்டு வர முடியல, நீ எதுக்குமே லாய்க்கில்லாத பானை அப்படின்னு எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதனால அந்த விரிசல் விழுந்த பானை ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு நாள் தாத்தா கிட்ட போய் அழுதுச்சு. தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே இருக்கிற இந்த விரிசலால் உங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போகுது. நான் ஒரு உருப்படாத பானை அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இன்னைக்கு நாம வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ வர்ற பாதையை மட்டும் நல்லா பாரு. வீட்டுக்கு வரும்போது அந்த பானை கவனிச்சது. அது வர்ற ஒத்தையடி பாதையோட ஒரு பக்கம் மட்டும் அழகான வண்ணப்பூக்கள் பூத்து குலுங்குச்சு. தாத்தா அப்போ சொன்னாரு, உன்கிட்ட விரிசல் இருக்குன்னு தெரியும், அதனால தான் அந்த பாதையில நான் விதைகளை தூவிவிட்டேன். நீ சிந்தின தண்ணி தான் இந்த செடிகளை வளர்த்துச்சு. நீ மட்டும் குறையில்லாத பானையா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு அழகான பூக்கள் கிடைச்சிருக்காது. உன்னோட குறையால தான் இன்னைக்கு இந்த இடமே அழகா இருக்கு. என்ன குட்டீஸ், உண்மைதானே? குறைய நினைச்சு கவலைப்படக்கூடாது. அதுவே சில நேரத்தில் பெரிய நன்மைகளை செய்யும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.